ஓம் அவித்யாகிருதஜாலநாசகாய நமஹ. அறியாமையினால் ஏற்பட்ட வலையை அழிப்பவருக்கு நமஸ்காரம். ஜாலம் அப்படின்னு சொன்னா வலை. நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள், விருப்பு வெறுப்புகள், ஆசை, கோபம், வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழலை எதிர்கொள்ளும் பொழுது இது எத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆசை. சுவாமிஜி இதை ரொம்ப அழகா டெவலப் பண்ணுவாங்க. ஆசைக்கு காரணம் என்ன? நிறைவின்மை. என்னிடம் ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு, அதனாலதானே ஒண்ணு அடையணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையினாலதானே கோபம், நிம்மதி இல்லாத தன்மை, அப்புறம் பற்று, இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அங்கதான் இருக்கு. ஆக ஆசைக்கு பின்னாடி அபூர்ணத்துவம், நிறைவின்மை. அதற்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்த்தா அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை. நம்முடைய உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறது தெரியாததுனாலதான் குறைவான தன்மை வருகிறது. நினைக்கிறோம் குறை இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த குறையினாலதான் ஆசை தோன்றுகிறது. காமம், குரோதம், விருப்பு வெறுப்பு அத்தனையும் நம்முடைய அத்தனை பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் எல்லாத்துக்கும் பாட்டம் லைன் இங்க இருந்துதான் இருக்கு. இந்த உடலை நான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அறியாமை. ஏன்னா நம்மை பற்றி தெரியாததுனாலதான் இந்த உடம்ப போய் நான் நினைக்கிறோம், இதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறோம். இது அத்தனைக்கும் மூல காரணம் அவித்யா, அறியாமை. அந்த அறியாமையினால் பின்னப்பட்ட இந்த வலை இருக்கு இல்லையா, இதை அழிப்பவர் யாரு? சத்குருநாதர் தான் அழிக்க முடியும். இப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா மாயை என்கிற உபாதியினால படைக்கப்பட்டிருக்குன்னு படிப்போம். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல மாயை இந்த தேசம் காலம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ், இடம் காலம், இதை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அப்படியே பின்னி இருக்கு. அதே மாதிரி இந்த நம்மை பற்றிய அறியாமையிலிருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்முடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவித்யா, அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை. இந்த அறியாமையை குரு நீக்குகிறார், திரையை விலக்குவது போல நீக்குகிறார். நம்மை பற்றிய அறிவை தெளிவாக விளங்கும்படி செய்கிறார். எப்படி பண்றாரு அப்படின்னா மந்திர ஜாலம் ஏதாவது பண்றாரா? இல்ல, சாஸ்திரம் வழியாக முறையாக சாஸ்திர உபதேசத்தினால் ஸ்ருதி யுக்தி அனுபவபூர்வமாக சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கு, அது எப்படிப்பட்ட மெத்தடாலஜி, டீச்சிங் மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எப்படி சொல்லி கொடுக்கணும், அதற்குரிய முறைகளை பயன்படுத்தி பிரக்ரியான்னு சொல்லுவோம். அந்த பஞ்சகோஷ பிரக்ரியா, அந்த மாதிரி ஒரு ஒரு பிரக்ரியாவை பயன்படுத்தி மிக தெளிவாக நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத சுவாமிஜி உணர வைக்கிறார். அமைதியான ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஒவ்வொரு ஜீவனுடைய குறிக்கோளும், மனித உடல்களில் வாழ்கின்ற உயிரின் குறிக்கோள் அமைதியான ஆனந்தம். அமைதியான ஆனந்தம் என்பது நம் ஸ்வரூபம். ஆத்மாக்குதான் அமைதியான ஆனந்தம்னே பேரு. அந்த அமைதியான ஆனந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்மை பற்றிய அறியாமை நீங்க வேண்டும். நான் குறைவுடையவன், நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற எண்ணம் நன்றாக நீங்குமாறு செய்யக்கூடியவர் குருநாதர். இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இதெல்லாம் ஒரு லீலை, இதெல்லாம் கனவுக்கு நிகர். தாய்மானவர் சொல்வார் இல்லையா, இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என எனக்கு சந்ததமும் தோன்ற. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நன்றாக நம்ம செயலாற்றலாம். நம்ம என்ன கடமைகள்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்யலாம். ஆனால் பற்றில்லாமல் செய்ய வேண்டும். உண்மையாக நாம் யார் என்ற நினைவு மறக்காமல் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய ஸ்வரூபம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தில் நிலைத்திருக்கும்படி சுவாமிஜி என்ன பண்றாங்கன்னா, இந்த அவித்தையால் ஏற்பட்ட வலையை அழிக்கிறார், அறியாமையை நீக்குகிறார். அதுதான் ஒரே வார்த்தையில இந்த இடத்துல இப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவித்யா கிருத ஜால நாசகாய நமக. அறியாமையினால் ஏற்பட்ட வலையை அழிப்பவருக்கு நமஸ்காரம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.